மார்ச் 27, 2026 ரிலீஸ் ஆன தே வில் கில் யூ அப்படின்ற படத்தை பற்றி ஸ்டோரியை பார்க்கலாமா. இந்த படத்தில் ஏசியா மரியா அக்கா தங்கச்சி, அக்கா பேர் ஏசியா, தங்கச்சி பேர் மரியா. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பனோட தொல்லை தாங்க முடியாமல் வளர்ந்துக்கிட்டு வராங்க. பொறுத்தது போது பொங்கி எழுப்போம் அப்படின்ற இதில் அவங்க அப்பங்கிட்டேருந்து ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது அவங்க அப்பன் சேஸ் பண்ணிட்டு வரான். சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க அக்காக்காரி வேறு வழியே இல்லை அப்படின்றங்காட்டி அவங்க அப்பனை சுட்டு போடுறான். சுட்டுட்டு இவ ஜெயிலுக்கு போயிடுறான் அவங்க அக்கா. பட் அவள் தங்கச்சி அவங்க அக்கா கிட்டேருந்து பிரிச்சிடுறாங்க. 10 வருஷம் கழித்து அவங்க அக்கா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவன் தங்கச்சியை தேடி போகிறான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவள் தங்கச்சி மெய்டாக இருக்கா. அதனால இவளும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நானும் ஒரு மெய்டாக போகிறேன் அப்படின்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சாதாரண மனுஷங்களே கிடையாது. அவங்கெல்லாம் சாத்தான வடிபடுற ஒரு கும்பல்ஸ். வேலைக்கு போவாங்களே மெய்ட்ஸ். அதில் சில பேர்த்த பிடிச்சி கொன்னுட்டு அதை அந்த பன்னி தலை இருக்காங்க. அந்த பன்னி தான் சாத்தான். அதுக்கு வழிபட்டுருக்காங்க இவங்கெல்லாம். அதோட பன்னி தலையில் பேர் எழுதி வச்சவைய ஒரு இம்மார்ட்டல் சக்தி கிடைக்கும். அதனால இவங்களை கொல்றது ரொம்ப கஷ்டம். கொல்லவே முடியாதுன்னே வச்சுக்கவேன். அங்கே போன நம்ம அக்கா அவளோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்றா. அவள் ஒரு கேங்கில் இருக்கா. பட் அந்த கேங் என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா, அவள் தங்கச்சியை வச்சு அவங்க அக்காவையே போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக ரத்த கலரையாகவே இருக்குது. எப்படின்னா, இவங்க அக்கா போய் எல்லாத்தையும் கொல்றா, வெட்டி வெட்டி சாவடிக்கிறா. பட் ஏன்னா அவங்கள இம்மார்ட்டல் அப்படிங்கிறாடி மறுபடியும் உசுரோடையே வந்துட்டுருக்காங்க. அதனால சண்டையே முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு ஃப்ளோராக ஏறி போகிறா. ஒவ்வொரு ஃப்ளோராக அதே வில்லனுங்க வராங்க. அப்படியே அடித்து கொள்றா. மறுபடியும் அடுத்த ஃப்ளோரில் அதே மாதிரி வந்துடுறாங்க உசுரோட. முடியவே மாட்டேங்குது சண்டை. கடைசி வரைக்கும் அவங்க அக்கா கண்டுபிடிச்சிட்றான். எப்படின்னா, அந்த பன்னி தலையில் பேர் எழுதுனா இவங்கெல்லாம் உசுரோட வராங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்றான். அதனால் அந்த பன்னியை தீ வச்சு கொளுத்த முடிவு பண்ணிட்டான். அதே மாதிரி அந்த பன்னி தலையை தீ வச்சு கொளுத்திடுறான். அதுக்கப்புறம் போய் போட்டதெல்லாம் அவங்க நிஜமாவே செத்து போயிடுறாங்க. அதில் அவள் தங்கச்சி இருக்காள். அவள் தங்கச்சி எங்கள் அக்காவை கொல்லலாம் முடியாது அப்படின்ட்டு அவகளுக்கு அவரே எடுத்து மண்டையை போட்டுடுறா. மண்டையை போட்ட அவள் தங்கச்சியை அவங்க அக்காக்காரி தோளில் தூக்கிட்டு பில்டிங்கை விட்டு வெளியே வந்துடுறா. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அவங்க அக்கா இருக்கால, அவங்க அக்கா அந்த பன்னியோட ஒரு தோல், சின்னதாக ஒரு தோலை மட்டும் வெட்டி அதில் அவள் தங்கச்சியோட பேரை எழுதி வச்சிட்றா. எழுதி வச்சங்காட்டி அவள் தங்கச்சி இருக்காளா, அவள் மறுபடியும் உசுரோட வந்துடுறா. அதனால எனக்கு இன்னமும் இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டு வரும்னு ஒரு தோணுது. ஏன்னா கடைசியில் அப்படி தான் லீடோடு முடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் என்னென்னு இருக்குன்னா, டார்க் ஹியூமர் இருக்குது. அதுக்கப்புறம் ரத்தக்களீர் ஓவராக இருக்குது. அதனால் சாப்பிடும் போதெல்லாம் இந்த படத்தை பார்க்க முடியாது. அப்புறம் அந்த பொம்பளைகளெல்லாம் லேடி ஜான்விக் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் அமேசான் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணிக்கங்க. ஓகே, டாட்டா, பபாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.